விநாயகப் பெருமான் சந்திரனுக்கு அளித்த சாபம் பின்னர் வழங்கிய அருளுமே சங்கடஹர சதுர்த்தி உருவாக காரணமாகும். இதன் பின்னணியில் உள்ள கதையை காண்போம். ஒருமுறை விநாயகர் தனது வாகனமான மூஞ்சூரின் மீதேறி சென்றபொழுது கீழே விழுந்தார். அதைக் கண்ட சந்திரன் தனது அழகின் மிகுதியால் கர்வத்தினால் விநாயகரை பார்த்து ஏளனமாக சிரித்தார். இதனால் கோபம் அடைந்த விநாயகர், "உன் அழகு அழிந்து போகட்டும்" என்று சாபமளித்தார். "உன்னை பார்ப்பவர்கள் பழிச்சொல்லுக்கு ஆளாகுவர்" என்றும் கோபத்துடன் சாபமளித்து சென்றார். சந்திரன் தனது தவறினை ஒற்றுக்கொண்டு ஒரு தேய்பிறை சதுர்த்தியன்று விநாயகரை நோக்கி கடும் தவம் புரிந்தார். மனமிரங்கிய விநாயகர் சந்திரன் தேய்ந்து பின் வளரும்படி அருளினார். மேலும் அந்த நாளில் தன்னை வழிபடுபவர்களின் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என வரமளித்தார். இதனால் தான் இந்த நாளை சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. சங்கடஹர சதுர்த்தியன்று விநாயகரை வழிபடுவதன் நோக்கம் துன்பங்கள் மற்றும் தடைகள் நீங்குவதாகும். சங்கடம் என்றால் கஷ்டம், ஹர என்றால் அழித்தல். நம் வாழ்வில் வரும் சங்கடங்களை வேரோடு அறுக்க இந்நாளில் விரதமிருந்து அவரை வேண்டுகின்றோம். இது மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தரும் என்பதே நம்பிக்கை. சங்கடஹர சதுர்த்தியன்று விநாயகரை வழிபடுவது பெரும் சிறப்பு. அதிகாலையில் நீராடி மாலை வரை உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருந்து அவரை வேண்டினால் சங்கடங்களை நீக்கி அருளுவார். உடல்நிலை கருதி பால், பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். மாலையில் அருகம்புல், மல்லிகை மலரால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்வது சிறப்பு. அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை அல்லது சுண்டல் நெய்வேத்தியம் படைப்பது சிறப்பு. மாலையில் நிலவு உதித்த பிறகு சந்திரனை தரிசித்து விநாயகருக்கு ஆராதனை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஓம் கணபதியே நம, ஓம் கணபதியே நம போன்ற விநாயகர் ஸ்லோகங்களை சொல்வது மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தரும். சங்கடஹர சதுர்த்தியன்று விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை மற்றும் அருகம்புல், வெற்றிலைப்பாக்குடன் காராமணி சுண்டல் அல்லது பாயாசம் படைப்பது சிறப்பு. நாம் அனைவரும் சங்கடஹர சதுர்த்தியன்று விநாயகருக்கு மனமுருகி விரதமிருந்து பிரார்த்தனையை முழுவதாக செய்தால் அனைத்து தடைகளையும் காரிய சுபத்தையும் அவர் நமக்கு அருளுவார். மேலும் ஓம் கணபதியே நம என்னும் மந்திரத்தை 108 தடவை சொல்வதன் மூலம் நம் வாழ்வில் அனைத்து சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். ஓம் கணபதியே நம, ஓம் கணபதியே நம, ஓம் கணபதியே நம. நன்றி.